பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த லெந்து காலத்திலையும் இந்த ஜேடிகே டிவியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபம்னா என்ன, நம்ம வாழ்க்கையில் ஜெபத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் நம்ம ஜெபத்துக்காக செலவழிக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்ச நேரம் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த லெந்து காலத்துலேயும் நம்மளை நிறைய பேர் வந்து நம்ம உபவாசம் இருப்போம். ஒருவேளை நம்ம உபவாசம் இருப்போம், இல்லைனா சில பேர் ஃபுல் டே வந்து உபவாசம் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, நிறைய பேர் பூ வைக்க மாட்டாங்க, சுய வெறுப்பு காணிக்கை சர்ச்சுக்காக செலுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த 40 நாளும் இந்த லெந்து காலத்துலேயும் நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நம்ம இந்த உபவாசிக்கிற நேரத்துலையோ, இல்லைனா நம்ம சுய வெறுப்பு காணிக்கை செலுத்துறதுலையோ, இல்லை நம்ம நான்வெஜ் நம்மளை வெறுத்து நம்ம பண்ணுற விஷயங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோமா, நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பேசுகிறோம், மற்ற வேலைகள் கூட கம்பேர் பண்ணும்போது ஆண்டவருக்காக நம்ம நேரம் செலவழிக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமே சோதித்து பார்க்கணும். நமக்கு அந்த ரியலைசேஷன் இருக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ரியலைஸே பண்ணாமல் நான் ஆண்டவருக்காக நான் உபவாசம் இருக்கேன், ஆண்டவருக்காக நான் பூ வைக்க மாட்டேங்கிறேன், நான் வந்து நான்வெஜ் விடுறேன், அதுவே நம்ம பெரிய விஷயமா நினச்சிட்டு ஜெபம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த வந்து நம்ம இப்போ மறந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறதும் அந்த ஒரு விஷயம் தான். என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டானா, என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டாளான்னு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம வந்து சில வசனங்களின் மூலமாக நம்ம அதை தியானித்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே அப்படிங்கிற பாடலை எல்லாரும் ஜெபத்தோட என் கூட சேர்ந்து இப்போ பாட போகிறீங்க. பாவி
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம்னா என்ன, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், நம்ம எந்தெந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு தவறுறோம் அப்படிங்கிற சில விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளை நாமே நம்ம சோதித்து ஆராய்ஞ்சு இனி நம்ம வாழ்க்கையில் இந்த ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுகிற விஷயத்தில் நம்ம என்னென்னலாம் நம்ம மாற்றணும், நம்ம எப்படிலாம் ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். ஜெபம்னா என்ன? நிறைய பேர் நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம ஏசப்பா கிட்ட போயிட்டு, ஏசப்பா எனக்கு இது தாங்க, எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு என் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு மட்டுமே கேட்டுட்டு ஒரு நாளையில் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓகே இன்னைக்கு நான் ஜெபிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த வேலைக்காக அடுத்த காரியங்களுக்காக நம்ம கடந்து போயிடும். சில நாளில் நம்ம ஜெபத்தையே மறந்துடும். 10 டேஸாக இருந்தாலும் சரி, நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறோம், நம்ம உபவாசம் இருக்கிறோமே தவிர்த்து சில நேரத்தில் நம்ம ஜெபங்கிறதே மறந்துடுறோம். ஸோ நம்ம தினமும் ப்ரேயர் பண்ணுறோமா, நம்ம டெய்லி ஆண்டவருக்காக எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னு இனிமேல் நம்ம அதை பார்த்து நம்ம மாற்றி ஆண்டவரோட நம்ம தினந்தோறும் நம்ம ஐக்கியமாக இருக்கணும். ஸோ ஜெபம்னா என்ன? ஜெபம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நம்ம இது ஒரு முறைமை, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், 5 நிமிஷம் பண்ணிட்டேன், நான் இதுக்காகலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்ம இன்னைக்கு ஜீவன் சுகம் பலத்தோட இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு சுவாசத்தை பேச்சை மூச்சை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அது அவரோட கிருபையினால் மட்டும்தான். அப்படி தானே? அதுக்காக முதலாவது நம்ம ஜெபத்தில் நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சுவாசம் ஜீவன் பலன் எல்லாத்தையும் தந்ததற்காக நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம தேவைகளை மட்டும் கேட்குறோமே தவிர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம், இன்னையிலேருந்து ஆண்டவர்கிட்ட நான் எல்லா விஷயங்களுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் ஒரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நான் நன்றி சொல்கிறதுக்கு, ஏசப்பா கிட்ட நான் அந்த விஷயத்துக்காக தேங்க் பண்ணுறதுக்கு நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுத்து இனி வர்ற ஒவ்வொரு நாட்கள்லையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தி அவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெபம்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அதில் நிறைய வசனங்களை சொல்லி நிறைய அந்நிய பாஷை பேசி வார்த்தைகளை நம்ம பேசி நம்ம முறைப்படி செந்தமிழில் நம்ம பேசினாதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரோ, அதுதான் வல்லமையுள்ள ஜெபமோன்னு. வல்லமையுள்ள ஜெபம் ஆயக்காரனை மாதிரி, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஒரே ஒரு வசனம் ஒரே ஒரு சென்டென்ஸை தான் அவர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் அதை எவ்வளோ வல்லமையாக எடுத்து அந்த வசனத்தை அவர் கேட்டு அவர் கேட்ட ஜெபம் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி வச்சாரு. அதே போல தான் நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோக்குள்ள பேசுகிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவா உண்மையாக நம்ம முழு மனதிலிருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த காரியங்களுக்காக கேட்குறோம் பேசுகிறோங்கிறதுல தான் வல்லமையுள்ள ஜெபம் இருக்குது. நம்ம பேச பேச ஆண்டவர் நம்ம அவர்கிட்ட பேச பேச அவர் நமக்கு வல்லமையுள்ள ஜெபத்தையோ இல்லை நமக்கு அந்நிய பாஷையோ எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதனால இதுதான் முறை, இதுதான் ஜெபம்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம முழு மனசாக நமக்குள்ளே இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவருக்குள்ளே பில்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபத்தையோ நன்றி சொல்கிறதையும் நம்ம ஒரு நாளும் நம்ம தவிர்த்திடவே கூடாது. இந்த லெந்த நாட்களில் மட்டும் இல்லை, வருகிற எல்லா நாட்களிலேயும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் இருக்கிற எல்லா நாள்லையும் ஆண்டவருக்காக நம்ம நன்றி சொல்கிறத ஒரு நாளும் நம்ம நிறுத்தவே கூடாது. அடுத்ததாக பாவ அறிக்கையின் ஜெபம். பாவ அறிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற பாவங்களோ நம்ம சொல்கிற சின்ன சின்ன போய் நம்ம சொல்லியிருப்போம், இந்த நான் வந்துட்டேன், நம்ம கிளம்பி இருக்கவே மாட்டோம், ஆனால் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், நான் 2 நிமிஷத்தில் வந்துடுவேன், அதுவும் நம்ம வாயிலிருந்து வர ஒரு பொய் தானே. அந்த மாதிரி பொய்களாக இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற சின்ன சின்ன பாவங்களாக இருக்கட்டும், நம்ம அதுக்கு எல்லாமே நம்ம அன்னைக்கு உட்கார்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நான் இன்னைக்கு செஞ்ச பாவங்க எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம அன்னைக்கு நம்ம பாவ அறிக்கை ஜெபத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணணும், நன்றி செலுத்தணும். நம்மளோட சுயத்தை வெறுத்து நம்ம நிறைய சாப்பாடுகள் நம்ம சாப்பிடாம இருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இருக்கோம். அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் அதையும் விட நம்ம தினம் செய்கிற பாவங்களையோ நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றணும்னு நினைக்கிற சின்ன சின்ன இந்த ஃபோன் நிறைய நேரம் பார்க்குறதா இருக்கலாம், நம்ம இன்டர்நெட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், சோஷியல் மீடியாஸாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன அடிக்ஷன்ஸோ பாவங்களோ அது எல்லாத்தையும் விட்டு நம்ம இந்த நாட்களில் நம்ம மாற்றி நம்மளை பழக்கப்படுத்தி நம்ம ஆண்டவருக்காக அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறது தான் ஆண்டவர் இன்னும் எதிர்பார்க்குறாரு. அதுதான் உண்மையான பாவ அறிக்கை
அறிக்கையாகவும் இந்த லெந்து நாட்களில் நம்மளை மாற்றிக்கிறதுக்காகவும் நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவும் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்ததாக ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய நேரத்தில் நம்ம துதிக்கிறதுக்கு மறந்துடும். நம்ம சர்ச்சுக்கு போனாலோ இல்லை துதி ஆராதனை நடந்தாலோ இல்லை நம்ம பாடல்களை பாடினாலோ மட்டும் நம்ம ஆண்டவரை துதிச்சா போதும், ஆண்டவருக்காக பாடலை பாடினா போதும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நம்ம துதிச்சுக்கிட்டே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆண்டவருக்காக நம்ம பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவரோட நாமம் ரொம்பவே மகிமைப்படுது. அதனால ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கும் போதும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கோ ஸ்தோத்தரிக்கிறதுக்கோ மறந்துடவே கூடாது. எனக்கு இவ்வளோதான் நேரம் இருக்குது, என்னால் இவ்வளோதான் ஜெபிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கும் போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர்கிட்ட நம்மளோட தேவைகளை கேட்டு ஆண்டவரை துதிச்சு நம்மளோட பாவங்களை அறிக்கை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை முழுமையாக கேட்டு ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பையனோ நம்ம பொண்ணோ நம்ம கிட்ட பேசிட்டானே, இவ்வளோ நேரம் நமக்காக செலவழிச்சிருக்கிறானே அப்படின்ட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். பொறுமையாக நம்ம காத்திருந்தாலும் நெடு நாட்கள் எடுத்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவார். முக்கியமாக ஒப்பு கொடுக்கறது. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஒரு நாள் ஜெபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் அடுத்த நாளே ஆண்டவரோட சித்தத்திற்கு மாறாக நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடுவோம். ஆண்டவர் நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி என் பையன் என் பொண்ணு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கு மாறாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாவும் திரும்பியும் நம்ம நம்மளோட இஷ்டத்துக்கோ நம்மளோட விருப்பத்திற்கோ நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது முழு மனதாக ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களோட சித்தப்படி என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். லூக்கா 22:44 கூட ஏசப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டம் வரப்போகுது, அவ்வளோ பாடுகள் அவர் சகிக்க போகிறாருன்னு தெரிஞ்ச பொழுதும் ஆண்டவர் பிதா கிட்ட அவரை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணினார். அதுலேயும் கூட நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டம். நம்ம சிலுவையில் அறையப்பட போகிறோம், நம்ம செய்யாத பாவத்துக்கு மற்றவங்களோட பாவத்துக்காக நம்மளை சிலுவையில் அறையப்பட போகிறாங்க, அவ்வளோ பாடுகளை நம்ம சகிக்க போகிறோம்னு தெரிஞ்சப்போ கூட மிகவும் ஊக்கத்தோட ஏசப்பா பிதா கிட்ட அவரோட அப்பா கிட்ட ஆண்டவர் ஜெபம் பண்ணினாராம். நமக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கே நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ஏசப்பா எனக்கு நீங்கள் இப்படி கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கீங்க, நான் இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு இன்றைக்கி வேண்டாம், நான் கேட்டு எனக்கு என்ன எல்லா விஷயமும் நடந்துட்டா இருக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம நம்ம ப்ரேயர் பண்ணுறதையோ பைபிள் வசிக்கிறதையோ நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். அவ்வளோ கஷ்டம் வரப்போகுது, நம்ம நாளைக்கே அவ்வளோ பாடுகளை நம்ம சந்திக்க போகிறோம், நம்ம கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்ம இழக்க போகிறோம்னு தெரிஞ்சப்போ கூட அதிக ஊக்கத்தோட பிதா கிட்ட ஜெபம் பண்ணினாராம் ஆண்டவர். ஸோ அதில் கூட கொடுத்துருக்கு, அதிக ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேரான மெடிக்கல் கண்டிஷன், அதாவது ஹீமட்ரிட்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அவங்களுக்கு வர வேர்வை ரத்தமாக வருமா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா எனக்கு என்னோட வேர்வையே எனக்கு ரத்தமாக வரும் அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பார். நாளைக்கே நம்ம சிலுவையில் அறையப்பட போகிறோம், நம்ம அதிக அளவு பாடுகளை நம்ம சந்திக்க போகிறோம், நம்ம கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்ம சிந்த போகிறோம், மற்றவங்க நம்ம மனிதர்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் நம்மளை பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியும் போது ஆண்டவருக்கு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டத்துலையும் எந்த அளவுக்கு வேதனையிலையும் அவர் இருந்திருப்பார். அப்போ கூட இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்த விட்டு போகாமல் அந்த இடத்த விட்டு எத்தனையோ பேர் நினச்சாங்க ஆண்டவர் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பார், வேற எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு. ஆனால் அவர் அமைதியாக எச்சமனை பூங்கால அவர் ஊக்கமாக பிதா கிட்ட ஜெபம் பண்ணினார். அன்னைக்கு கூட அவ்வளோ வேதனையிலையும் அவர் ஜெபம் பண்ணினார். அதே போல தான் நம்மளும் நிறைய நேரத்தில் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணி நம்மளை ஒப்பு கொடுத்து அவரோட சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு எது நல்லதோ அதுபடி அவர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ நம்ம ஒரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வழி தவறி நம்ம போகவே மாட்டோம். அதே போல தான்
ஆண்டவர் வந்து ஒரு நாள் அவரோட ஜெபத்தில் வந்து அவர் கேள்வியே கேட்கல, எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தீங்க, எனக்கே இந்த மாதிரி பாடுகளை கொடுத்தீங்க, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த வருஷங்களில் நான் ஒரு நாள் கூட நான் வந்து ஒரு பாவம் பண்ணது கிடையாது, நான் பொய் சொன்னது கிடையாது, எனக்கே இவ்வளோ பாடுகள், நான் ஏன் இவ்வளோ அடி வாங்கணும், நான் ஏன் இவ்வளோ பேச்சு கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து கொஸ்டின் பண்ணவே கிடையாது. பிதாவோடைய சித்தத்துக்கு, அவரோட அப்பாவோட சித்தத்துக்கு முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கும் ஆசை தான், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னோட சித்தம் இல்லை, உங்களோட சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் வந்து பிதாவோட சித்தத்தை முழுமையாக நம்பி அவரை ஒப்பு கொடுத்து, நம்ம அப்பா நம்மளை நடத்துனா அவர் கரெக்டாக தான் நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆண்டவர் வந்து அவரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார். அதே போல் தான் நம்மளும் நமக்கு வர்ற பாடுகள்லையோ கஷ்டத்துலையோ நம்ம வந்து என்றைக்குமே ஆண்டவரையோ ஏசப்பாவை வந்து நம்ம குவெஸ்டின் பண்ணாமல் அவரோட சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா, நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி பாடுகள் வந்தாலும் சரி ஆண்டவர் வந்து நம்மளை அழகாக வழி நடத்துவார். ஸோ அதை தான் நம்ம இந்த வசனத்துலேயும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் நம்ம கஷ்டம் வரும்போதும் நம்ம வந்து சில நேரம் மனுஷங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு கூட நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறது கிடையாது. நம்ம அந்த பிரச்சனையை விட்டு எப்படிலாம் ஓடலாம், யாருக்கிட்டேயாச்சும் நம்ம பேசணுன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நமக்கு வந்து ஆறுதல் கிடைச்சிடாதா, சின்ன விஷயத்தில் நம்மளை வந்து கன்சோல் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து மனுஷங்க கிட்ட தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே தவிர்த்து, நம்ம ஆண்டவர்கிட்ட உட்காந்து அமைதியாக நம்ம அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை நீங்கணும், இந்த பிரச்சனையை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் இருக்குது எனக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம உட்காந்து ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறதே கிடையாது. அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மனுஷங்க கிட்ட தான் ஓடுறோம், மனுஷங்க கிட்ட தான் பேசுகிறோம், மனுஷங்க கிட்ட தான் இந்த கஷ்டம் நம்ம சொல்கிறோம், நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ பண்ணலையோ சரி நமக்கு ரிப்ளை வருதே நம்ம கேட்டுக்கலாம், நமக்கு அது ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் அளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து அதுலேருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை வந்து ஆண்டவர் மாதிரி எந்த மனுஷங்களும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறதில்ல. அதனால முதலாவதாக நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம தேடணும். ஏசப்பா கிட்ட தான் நம்ம போய் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கேட்டால் தான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை வந்து ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி தருவார். அதே போல் தான் நிறைய நேரத்தில் வந்து நம்ம படுற கஷ்டங்களையோ நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸையோ நமக்கு பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது. யாருக்கு தெரிய போகுது, நான் படுற கஷ்டம்லாம் யாருக்காச்சும் தெரியுமா, இல்லை ஏசப்பாவுக்கு தெரிய போதா, ஏசப்பா என்னோட ஜெபத்தை கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வந்து யோசிச்சுட்டு நம்ம ஜெபிக்காமலே இருக்கோம். இல்லை ஏனோ தானோன்னு எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குப்பா, எனக்கு இதை வந்து சரி பண்ணித்தாங்க அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு நம்ம வந்து அந்த இடத்த விட்டு கடந்து போயிடும். ஆனாலும் லூக்கா 22:45 வசனத்தில் பார்த்தோன்னா, அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஏசப்பா வந்து அவ்வளோ வேதனையில் அவ்வளோ கஷ்டத்தில் பிதா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரும்பொழுது 3 சீஷர்களும் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அதை பார்த்து. நம்ம கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே, நம்ம மட்டுமே பிதா கிட்ட நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்றதுக்கும். இதே போல தான் நம்மளும் நிறைய நேரத்தில் நம்மளோட கஷ்டத்தை கேட்குறதுக்கு ஆள் இல்லையே, நமக்காக யோசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம உண்மையாக நம்ம ஜெபம் பண்ணுறது, உண்மையாக நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது யார் நம்ம பக்கத்தில் இல்லைனாலும் யார் நமக்காக யோசிக்கலைனாலும் ஆண்டவர் எப்போவுமே நமக்காக யோசிப்பார். நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோ நமக்கு இருக்கிற பாடுகளோ எல்லாவற்றிலும் இருந்து ஏசப்பா வந்து ஒரு விடுதலையை நமக்கு கண்டிப்பாக தருவார். அதை நம்ம நம்பி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். அதே போல் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஏசப்பா கிட்ட இல்லாமல் நம்ம சும்மா எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம சும்மா வந்து சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு ஏசப்பாக்கு தான் எப்படினாலும் எல்லாம் தெரியும், உங்களுக்கு இது தெரியும்ல ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு, அதெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து சரி பண்ணி தாங்க அப்படின்னு மட்டுமே நம்ம கேட்குறதா இருக்கும். ஆனால் இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப், ஜீசஸ் கூட இருக்கிற இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப், இன்டென்ஸ் ப்ரேயர் வந்து ரொம்பவும் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது தான் ஆண்டவர் வந்து நம்மளோட ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு வந்து வழி நடத்துவார். அதே மாதிரி ஒரு பழைய பாடல் கூட இருக்குது, அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என் கூட சேர்ந்து இப்போ எல்லாரும் பாடுங்க.
ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். துதித்திடுவே தூயரையே, துரிதமாய் வந்திடுவார். துதித்திடுவே தூயரையே, துரிதமாய் வந்திடுவார். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் எந்தெந்த பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் எந்தெந்த பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். இந்த பாடலை நம்ம இப்போ பாடணும். இதே போல தான் இதில் இருக்கிற லிரிக் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம்னு இருக்கும். இதே தான் நம்ம மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோமோ, ஏசப்பா நமக்கு ரிப்ளை பண்ணலையோ அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்தில் நம்ம வளர 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 நம்ம எந்த இடத்துக்கு போகணும், எந்த காரியத்தை செய்யணும், இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்து, நமக்கு அதை யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு நல்ல சிந்தையை தந்து, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் நம்ம கவனமாக பேசுறதுலேருந்து சரி, நம்ம கோவப்படாமல் நம்ம பொறுமையாக இருக்கிறதுலேருந்தும் சரி, ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நம்மளை அழகாக வழி நடத்துவார். அதுக்கு நம்ம முதலாவது செய்ய வேண்டியது ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து உட்கார்ந்து நம்ம பொறுமையாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். இந்த லெந்து நாட்களிலையும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இந்த 40 நாள் நம்ம மாற்றுறோம். அதன் கூட நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோமா, நம்மளோட பாவங்களை அறிக்கை செலுத்துகிறோமா, நம்ம நன்றி செலுத்துகிறோமா, நம்மளே ஒப்பு கொடுக்குறோமா, ஆண்டவரின் சித்தப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம
நம்மளையே ஆராய்ஞ்சு நம்ம ஞானமாக நடந்து ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம பேசி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கிறது ரொம்பவும் முக்கியம். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னையிலேருந்து ஏசப்பா உங்ககிட்ட என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்களோட சித்தத்தின்படி இனிமேல் நான் நடக்கிறேன், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் நன்றியோடு நான் இருக்கேன், இனிமேல் நான் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான ஞானத்தையும் புத்தியையும் பலனையும் ஜீவனையும் எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்டு இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையை தந்ததற்காக நன்றி தகப்பனே. இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படியும் நாங்கள் இனிமேல் உங்ககிட்ட ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக, பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக, உங்களை துதிக்கிற பிள்ளைகளாக, உங்களை மாத்திரம் துதித்து உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து உங்கள் சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுறதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்தி உங்கள் சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு கிருபை செய்யுங்க இயேசுப்பா. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஜெபம் ஜெயம் ஜீவி